ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது இப்போ பாத்ரூமில் இல்லைனா வந்து பக்கத்தில் சாக்கடையில், ஸோ அங்கே அந்த இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு பாதிப்பு வரும். அதே போல் தான் நம்ம உடம்புல சிறுநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி பாதிப்படைஞ்சிச்சுன்னா, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பாதிப்படைஞ்சுன்னா எல்லா நோய் மட்டும் இல்லாமல் இறப்பு முதற்கொண்டு நேரிடும். ஸோ அப்படிப்பட்ட இந்த நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுடைய கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய என்னென்ன விஷயங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே ஐ எம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு உறுப்பு. ஏன்னா வந்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து, நம்மளுடைய வேஸ்ட்டை வந்து வெளியேற்றுறதுலேருந்து மேக்சிமம் நிறைய விதமான இதில் வந்து இந்த கிட்னி வந்து வேலை செய்யும் நம்ம உடம்புல. ஸோ அப்படிப்பட்டதை நம்ம எப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பெயின் ஏற்படுது அப்படின்னா வந்து டக்குன்னு நம்ம ஒரு டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போய் மெடிக்கலில் வாங்கி பெயின் கில்லர் டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறது வந்து இந்த கிட்னியை வந்து ஃபால்ட் ஆக்குறதுக்கு நம்மளே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வயிறு உப்பிசம் இல்லைனா நல்லா சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஓமேபெரசோல், பேண்டபெரசோல் இப்படி இந்த மாதிரி டேப்லெட் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலியமாக கிட்னி வந்து ஃபால்ட் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து WHO என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 கிராம் உப்பு தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேர்க்கணும். ஸோ இந்த சோடியம் அளவு. ஸோ அதை தாண்டி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அதாவது நம்ம தான் சாப்பாட்டில் உப்பே போடாமல் சமைக்கிறோம் அப்படின்னு நினச்சாலும், நம்ம பாக்கெட்டில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்கள், பிஸ்கட்டு, ஸோ இதெல்லாம் வந்து சுகர் லெவலும் இருக்குது. அடுத்து நம்ம பேசக்கூடிய அந்த சுகர் லெவலும் இருக்குது, சால்ட் லெவலுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியில் வாங்கி ஒரு சில பேக்கெட் உணவுகளை நம்ம சாப்பிட்றது மூலியமாகவும், நொறுக்கு தீனிகள் சாப்பிட்ற மூலியமாகவும் சால்ட்டோடைய அளவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா, அதே போல தான் இப்போ சுகர் லெவல் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அதே போல தான் சால்ட்டையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, சால்ட் அதை எந்த அளவுக்கு சொல்கிறோமோ ஸோ அதே போல தான் நம்ம சுகர் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு இந்த டயபெட்டிஸ் பிரச்சனை, இது போக கிட்னி, அதாவது இந்த சிறுநீரக பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம சோடியத்தோட லெவல், இப்போ சால்ட் எல்லாம் அதிகமாக எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து சோடியத்தை ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ அப்படியே இருக்கும்போது அது வந்து கற்களாக ஃபார்ம் ஆகும். அதுபோல் டீஹைட்ரேஷன், அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு நாள் குடிக்காமல் இருக்கும்போது தேவையான மினரல்ஸ் வந்து அப்படியே அங்கேயே ஸ்டாக் ஆகி கல் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப அந்த டீஹைட்ரேஷனாக இருக்கிறதுனால உங்களுடைய அந்த யூரினே வந்து ரொம்ப டார்க்காக அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல், பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னாலும் மேக்ஸிமம் ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்கள் வந்து 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா தான் உங்களுடைய பாடி வந்து அந்தளவுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன் வந்து நம்மளுடைய கிட்னியை நம்மளே ஃபால்ட் பண்ணக்கூடிய ஒரு சில சின்ன விஷயங்கள். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிகரெட் அடிக்கிறது மூலியமாகவோ இல்லை மது பழக்கம், இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது மூலியமாகவோ நம்ம உடம்புல உள்ள அந்த கிட்னியை நம்மளே ஃபால்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இந்த மது அருந்துறவங்களுக்கெல்லாம் வந்து யூரின் வந்து அதிகமாக போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி போகும்போது தேவையில்லாத அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நியூட்ரிஷனும் வந்து கால்சியம் சத்துக்கள்லாம் வந்து அந்த யூரின்லேயே வெளியில் போகும்போது நமக்கு இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம்ஸ், அது போக நிறைய விதமான உடம்புல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. இதயம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து முக்கியமோ அதே அளவுக்கு சிறுநீரகமும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்கன். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபில்டர் ஆகாமல் போச்சுன்னா நம்ம உடம்புல மேக்ஸிமம் எல்லாமே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்மளுடைய கிட்னி வந்து கிட்டத்தட்ட 180 லிட்டர் ரத்தத்தை வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ நம்ம உடம்புல 5 லிட்டர் ரத்தம் தான் இருக்குது, எப்படி 180 லிட்டர் ரத்தத்தை கிட்னி ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ரீஅப்சார்ப்ஷன் ஆகும். அதாவது ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் யூரின் தான் வெளியில் போகும், மீதமுள்ள அந்த ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே ரீஅப்சார்ப்ஷன், எல்லாத்தையும் மறுபடியும் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி மறுபடியும் அதே சைக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் கிட்னி பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை. ஸோ நம்மளுடைய கிட்னியை நிறைய இடத்துல பாதிப்படைகிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் மெயினான காரணமாக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதிலேட்டான ஒரு அவேர்னஸான இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வேலை மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.